சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, குரு பகவான் லார்ட் ஆஃப் 5 and 8, அதாவது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். அதே மாதிரி துஷ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது வேண்டாம். தேவையான அத்தியாவசியமான செலவு மட்டும் செய்யுங்க. மேக்சிமம் பேக்கப் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஹெல்த்தில் ரொம்ப காஷியஸாக இருங்க. அஃபீஷியலி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து பாருங்கள், தேவையில்லாத யாருக்கூடையும் பெருசாக சந்தேகத்தை வந்து குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோ தைரியமான பர்சனாலிட்டிஸாக இருந்தாலுங்க, நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின் போது நம்ம மனசு ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு இனம் புரியாத பயம், நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்பவே வருஷத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பார்த்தீங்களா, அது அப்படியே பெருசாக சினாரியோவை கிரியேட் ஆகும். அதை கடவுள் தான் வந்து சார்ட் அவுட் பண்ணுவார் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் தெம்ப முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னங்க புதுசாக குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? குரு வந்து பாருங்க, அவர் அஸ்தங்கம் ஆகிறது, அதாவது வீக்கன் ஆகிறது, அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க. குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி வந்து பாருங்க, ஒரு வருஷம் அவர் சாலிடாக எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்ய தான் போறாரு. இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? குரு என்னைக்கு அஸ்தங்கமானாரு அப்படின்னா, இவர் வந்து பாருங்க ஜூன் 9 ஆரம்பிச்சு ஜூலை 9 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகிறாரு அப்படின்னும் போது அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் சாலிடாக கொடுப்பாரு. ஆனால் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க, குரு பெருசாக ஃபேவராக இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். பரவாயில்ல, அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு. குரு ஃபேவராக இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பலன் அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, குரு பகவான் லார்ட் ஆஃப் 5 and 8, அதாவது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். அதே மாதிரி துஷ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ லாப குருவாக இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிம்மம் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. அஷ்டமத்து சனி அப்படின்னும் போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அவர் கொடுக்க தான் செய்வார் 2.5 வருஷத்தில். ஆனால் அந்த 2.5 வருஷத்துலேயும் ஒரு வருஷம் சாலிடாக குரு பகவான் காப்பாற்ற போகிறாரு. லாப குருவாக இருந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும். ஒன்றும் இல்லை, சனி பகவான் பல்ல நோண்டுவார், நம்மளை தள்ள பார்ப்பார், குரு கையை பிடிச்சி இழுத்து விட்டுருவார். சிம்பிளாக சொல்லணும், கொலைக்கெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அவர் நம்மளை கவுக்க பார்ப்பார், இவர் நம்மளை காப்பாற்றிடுவார். கவுக்க பார்ப்பார், காப்பாற்றிடுவார். ஒரு வருஷம் சாலிடாக காப்பாற்றிடுவார். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ இந்த லாபகுரு என்ன பண்ண போகிறாரு, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அதுக்குன்னு நான் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் வருதுப்பா, இது நம்மளுக்கு தொடர்ந்து வரும் அப்படின்னு நான் அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சிம்மமாக இருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் எனக்கு குரு பகவான் சூப்பர் டூப்பராக நிறைய நல்லது செய்கிறார். எனக்கு எல்லாம் இந்த அஷ்டமத்து சனின்றாங்க, அதுக்கான ஒரு சின்ன சுவடு கூட இல்லையே, நான் சூப்பராக இருக்கேன், முன்னே இருந்ததை விட சூப்பராக இருக்கேன் அப்படின்ற சென்சேஷன் கூட வரும். ஆனால் அது வந்து ஸ்திரம் கிடையாது. இட்ஸ் நாட் பெர்மனெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு நிறைய வருது அப்படின்னு அகலக்கால் வைக்கிறது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது வேண்டாம். தேவையான அத்தியாவசியமான செலவு மட்டும் செய்யுங்க. மேக்சிமம் பேக்கப் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஹெல்த்தில் ரொம்ப காஷியஸாக இருங்க. அஃபீஷியலி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து பாருங்கள், தேவையில்லாத யாருக்கூடையும் பெருசாக சண்டையும் வேண்டாம், பெருசாக உறவும் வேண்டாம். தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருக்க பழகிக்கோங்க. சிம்மத்துக்கு நடிக்க தெரியாது. தயவு செஞ்சு இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் நடிக்க பழகிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக யாரையும் பார்த்து தேவையில்லாமல் சிரிக்கிறதுக்கு, தேவையில்லாமல் காலில் விழுறதுக்கு, தேவையில்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்து பேசுறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஐ நோ தட். பியாண்ட் தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் அது பண்ணலாம், தப்பு இல்லை இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் வச்சு ஹாய் பை ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், பிள்ளைங்க ரீதியாக ஏதாவது ஒரு மன கஷ்டம், மனக்குழப்பம், மனசஞ்சலம் இருக்குன்னா பெருசாக ரியாக்டே பண்ணாதீங்க. நேரம் மாற மாற அதுவும் மாறிடும். நம்மளோட நெய்பர்ஸோட பெருசாக வந்து ஒட்டிக்கும் வேண்டாம், வெட்டிக்கும் வேண்டாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கை இருப்பு 10 ரூபா இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, சேஃபாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ லாப குருவாக இருக்கவர், அவரோட பார்வை அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தம்பி தங்கச்சி இல்லை தம்பி ஏதோ ஒரு விதத்தில் லாப குருவாக இருந்தால் அவரோட பார்வை வந்து பாருங்கள் 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ இளைய சகோதர தைரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால
நம்மளுக்கு வந்து பாருங்க ஏதோ ஒரு விதத்தில் தைரியம் அப்படின்றது அதிகமாகும். சிம்மம் ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப தைரியமான பர்சனாலிட்டிங்க, இன்னும் என்னங்க தைரியம் வர்றது, இன்னும் தைரியத்தை வந்து குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோ தைரியமான பர்சனாலிட்டிஸாக இருந்தாலுங்க நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின் போது நம்ம மனசு ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு இனம் புரியாத பயம், நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்பவே குறைஞ்சிடுங்க. குறையாத மாதிரி குரு பகவான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே நம்ம தம்பி, நம்ம சகோதரர்கள், சொந்த தம்பியாக இருந்தாலும் சரி, அங்காளி பங்காளி இவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் அப்படின்றத அவங்க கொடுப்பாங்க. ஆனால் பெரிய லெவலில் சாலிடாக இந்த காலகட்டத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வரக்கூடிய சப்போர்ட்டை வாழ்க்கை முழுசும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் நம்பாதீங்க. இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க எப்படிங்க அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் நம்மளாங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் நம்ப வேண்டாம். அவங்களாலே யார் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு சரி வந்து காம்ப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுவார். ஓகேங்களா? அதனால் அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து லாப குருவாக இருந்து 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நம்மளுக்கு பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள், சனி பகவான் ஒரு சைடு பிள்ளைங்க ரீதியாக புதுசு புதுசாக பஞ்சாயத்தை கிளப்பி விடுவார். அந்த பஞ்சாயத்தை வந்து பாருங்கள் உங்களோட சுய புத்தினாலே நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிடலாம். பெருசாக வந்து இது சார்ட் அவுட்டே பண்ண முடியாது. எப்பயுமே இங்கே ஃபேமிலியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும். ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாருங்கள் நம்மளோட புத்திசாலித்தனத்தை வச்சே நம்ம வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட முடியும். ஒரு சில பிரச்சனைகளை நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் அதை நம்மளால் சார்ட் அவுட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சார்ட் அவுட்டே பண்ண முடியாத பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் தான்ப்பா பார்க்கணும், முடியல என்னால், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், கடவுள் பார்த்து நல்லது செஞ்சால் தான் உண்டு அப்படின்னு நம்ம தோல்வியை ஊற்றிட்டு கடவுள்கிட்ட தோல்வியை ஒத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட சரணாகதி அடைவோம். அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாருங்கள் குரு பகவானே இந்த ஒரு வருஷம் சார்ட் அவுட் பண்ணிவிடுவார். அதாவது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்களே சார்ட் அவுட் பண்ணிவிடுவீங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பார்த்தீங்களா, அது அப்படியே பெருசாக சினாரியோவாக க்ரியேட் ஆகும். அதை கடவுள் தான் வந்து சார்ட் அவுட் பண்ணுவார் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் தெம்பாக முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இதில் வந்து ஐயோ இது வந்து சார்ட் அவுட்டே பண்ண முடியாதா, பெரிய பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது இருக்குது. புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இரவு அப்படின்னு இருக்குன்னா பகல் அப்படின்னு ஒன்று உண்டு, சந்தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா துக்கம் அப்படின்னு ஒன்று உண்டு, கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா நிவாரணம் அப்படின்றது ஒன்று உண்டு தான். ஸோ சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சதை சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ண முடியாத பெருசாக அதை போட்டு குழப்பி டென்ஷன் ஆகி, ஏன்னா சிம்மத்துக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம், மரியாதை ரொம்ப முக்கியம், டிக்னிட்டி ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க. லீவ் விட்டு ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அப்படியே விட்டுருங்க, அதுவாக தானாக மாறிடும். புரியுதுங்களா? சரி, அதுக்கடுத்து லாபகுரு வந்து 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால குடும்ப ரீதியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பெருசாக வந்து பாருங்கள் ஒரு இன்டிமசியே இல்லைங்க, ஒரு பாசமே இல்லை, ஒரு அஃபெக்ஷனே இல்லை, நாங்கள் பாட்டுன்னு ஏதோ இருக்கிறோம், அந்த மாதிரி நிறைய சிம்மம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ஸ்பௌஸ்னோட ஃபுல் சப்போர்ட், அதாவது முழு சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ நீங்கள் சிம்மராசி லேடியாக இருக்கீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாலிடாக சப்போர்ட் பண்ணுவார். இப்போ நீங்கள் சிம்மராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் சாலிடாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் சுய ஜாதகம் 2 பேரும் கரெக்டாக மேட்சாக இருக்குது, 2 பேரும் அஷ்டமம் இல்லை அப்படின்னா சாலிடாக சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கும் மேலே எவ்வளோ மட்டமான ஜாதகமாக இருந்தாலும் குரு அப்படின்னும் போது அவர் வந்து குடும்பத்தை இணைச்சே வைக்க தாங்க பார்ப்பாரு. அதுக்கும் மேலே அவரோட பார்வை 7ல் இருக்குது அப்படின் போது இணைச்சே வைக்க பார்ப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எதுனாலும் சொல்லிட்டு செய்யுது, அம்மா நான் காஃபி குடிக்கட்டுமாம்மா, அம்மா நான் சாப்பாடு சாப்பிட்டோமாம்மா, அம்மா நான் வெளில போட்டோமாம்மா, அம்மா நான் வாக்கிங் போட்டோமாம்மா, அப்படி எல்லாமே கேட்டு செய்யுங்க. அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து லேடியாக இருக்கீங்க அப்படின்னா, எங்கே நான் போய் காய் வாங்கி வரட்டுமா, கத்திரிக்காய் வாங்கட்டுமா, முருங்கைக்காய் வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டு செய்யுங்க. வேலை முடிஞ்சு போச்சு. கேட்டு செய்யறதுல நம்ம எவ்வளோ குறைஞ்சிட்டு போகிறோம். பிரச்சனைகள் முக்காவாசி நீங்கள் வந்து தவிர்த்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ இந்த வந்து லாபகுரு என்னென்னலாம் பலன்கள் கொடுக்க போகிறாரு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த அஸ்தங்கம் இது அத்தனை பலனும் வருங்க. ஆனால் என்ன, இந்த ஒரு மாதம் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாக வரும். 100% அவர் நல்லது செய்ய போகிறாருன்னா இந்த ஒரு மாதம் 50% நல்லது தான் கொடுப்பார். இது வரைக்குமே அவர் எங்களுக்கு 10% கூட நல்லது கொடுக்கலைங்க அப்படின்னா, இப்போ தானங்க பயிற்சியாச்சு, ஒரு வருஷம் இருக்குங்க, ஒரு வருஷம் சாலிடாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். குரு வந்து ஃபாஸ்ட்டாக தான் கொடுப்பார், ரொம்ப ஸ்லோவாக கொடுக்கறதில்ல. இந்த ஒரு மாதம் மட்டும் சனி மாதிரி மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவரும் கொஞ்சம் மந்தமாக அவர் செயல்படுவார். ஒரு மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஜூலை 9க்கு அப்புறம் அவர் சூப்பர் டூப்பராக செயல்படுவார். எல்லா பலன்களும் சூப்பர் டூப்பராக கொடுப்பார், கவலையப்பட வேண்டாம். சரி, பரிகாரம் ஏதாவது இருக்காங்க இந்த அஸ்தங்கத்துக்கு அப்படின்னா இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, குருனோட சப்போர்ட் குறையிறதுனால சனியினோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும். அப்போ நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யும் போது சனியும் பசிஃபை ஆகிடுவா. அந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா விருட்ச சாஸ்திரம் அப்படின்றது இருக்குங்க. அதில் அரச மரம்,
இந்த அரச மரத்துக்கு நீர் ஊற்றுறதுனாலே ஒன்றும் இல்லைங்க, அரச மரத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துமே ஊற்றுங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயிலில் அரச மரம் இருக்குங்க, அங்கே ஊற்றலாமா பார்க்கில் ஊற்றலாமா? கோயிலில் இருக்குது அப்படின்னா அது பிரதானம், பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இல்லைங்க கோயிலே எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது, அரச மரம் இல்லை, பார்க்கில் கூட ஒரு அரச மரத்துக்கு தண்ணி கொண்டு போய் ஊற்றுங்க, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சொன்னேன். ஓவராலாக என்ன சொன்னோன்னா எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். இதை நான் வந்து ஒவ்வொன்றுத்தையும் சொல்கிறேன், திருப்பியும் நான் சொல்கிறேன் உங்கள் மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். திருமணம் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் எந்த ராசியானா இருக்கல, திருமணம் பண்ணலான் இருக்கோம், ஃபாரின் போகலான் இருக்கோங்க, இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம். எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, என்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, 9994366066. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஹைன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். நன்றி.